இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு மித்ரா, இப்ப நீ என்ன பண்ணாலும் அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும். அதுக்கப்புறம் உனக்கும் மனிஷாக்கும் இருந்த லவ் விஷயம் எல்லாமே லக்ஷ்மிக்கும் தெரிய வந்துடும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னோட சாதகப்படி உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடும் மித்ரா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த அம்மாவோட மனசு புரிஞ்சுக்கும். இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடக்க விட. நீயும் உன் காதலும் இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தம்பி, 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगले भव, सर्वाभिष्ट सिद्धिरस्तु, सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु, मनोरंजिता फल सिद्धिरस्तु. अम्मा माले मातिकुंग. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க நான் விட மாட்டேன். இப்பதான் டிராமா ஸ்டார்ட் ஆக போகுது. யாருமா நீ? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்து இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? இப்படிதான் நடந்துக்குவாங்களா? நடந்துக்கிறத பத்தி நியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. இங்க பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வீட்டுல இப்படி கண்டபடி வளர்ற வேலையை வச்சுக்காத. காதலிச்ச பொண்ணை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரே, இதான் நீங்க நடத்துற நல்ல காரியமா? ரோட்ல தான் அறிமுகமானா, அந்த அறிமுகத்துக்கு இவ காதல்னு பேர் வைக்கிறா. இந்த பொண்ணு பைத்தியக்காரத்தனமா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ஆமா நீரஜ், காதல்ல விழுந்து நான் பைத்தியக்காரி ஆயிட்டேன். அதனால தானே இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன உண்மையிலேயே பைத்தியக்காரியாக்க பாக்குற. இங்க பாருமா, நீரஜ பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ஒரு பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுக்க கூடிய மோசமான ஆள் கிடையாது. உங்க சொந்தக்காரங்கிறதுனால அவர் உங்களுக்கு மோசமா தெரியல. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தினவன நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஹலோ மிஸ், அவன் நல்லவன் கிடையாது, ஏமாத்திட்டான்னு நீ சொன்னதும் நாங்கெல்லாம் நம்பிடுவோம்னு நினைச்சியா? எங்களுக்கு நீரஜை பத்தி நல்லா தெரியும். நீ சொல்றதை நாங்க நம்பணும்னா எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். எனக்கு தெரியும் உங்கள மாதிரி ஆளுங்க இப்படி கேப்பீங்கன்னு. நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ப்ரூஃப் வச்சிருக்கியா? உன்கிட்ட அப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு? இங்க பாருங்க. என்ன சொன்னி? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ மிஸ் 420 நித்யா. சொல்லுங்க மேடம். என்ன டிப்டாப்பா ரெடியாகி வந்திருக்க? எப்பவும் சில்லறத்தனமா திருடுவ, இப்ப என்ன ஹைஃபையா கிளம்பி வந்திருக்க? என்ன பிளானு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக வந்தேன். ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? அவங்கள உன்ன மாதிரி 420யா? அவங்களும் உன் கூட சேர்ந்து உன்ன மாதிரியே திருடுவாங்களா? நான் திருட்ட எப்பயோ விட்டுட்டேன் மேடம். ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போவ, இந்த வாரம் ஆளை காணோம். முதல்ல யாருடி நீ? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் மேல இவ்ளோ பெரிய பழி போடுறியா? எல்லாரும் முன்னாடியும் அவரை அசிங்கப்படுத்துறியா? உன்ன மனிஷா,
ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஆளுங்க எப்போ இப்படிதான் வாய்ப்பு கிடைச்சிட்டா அவங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பயன்படுத்திக்க பாப்பாங்க. அவங்களுக்கு எப்படியும் அறிவுன்றதே இருக்காது. நமக்காவது அந்த ஞானம் இருக்கணும்ல. மேடம், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க. எப்படியாவது பணத்தை கறந்துடலாம்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க மேடம். லக்ஷ்மி, அவ தப்பு பண்ணிருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுங்கிறதுனால அவளை பார்க்க பாவமா இருக்கு. அவளை அனுப்பி வச்சுட்டேன். முதல்ல போ இங்க இருந்து. அடேங்கப்பா, பொண்ணு நல்லா அழகா தான் இருக்கா. அந்த அழகான பொண்ணோட மனசுல இவ்ளோ குரூவல் தாட்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மனிஷா, இப்பதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. நீ மட்டும் இல்லனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு சீட்டரா தான் பார்த்திருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல நீரஜ். நான் தான் சொன்னேன்ல, நான் எது பண்றதா இருந்தாலும் பக்காவா பண்ணுவேன்னு. எதுவா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன். அது இருக்கட்டும், அந்த பிளான் பி என்ன? என்ன இது? என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் ஆண்டி. ஓம் சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மா பவ. ஐயா, இதுல மோதிரம் இல்லையே. என்ன மோதிரம் இல்லைன்னு சொல்றீங்க? இதுல மோதிரம் இல்லைங்கய்யா. அம்மா லக்ஷ்மி, மோதிரம் என்னாச்சுமா? ஐயரே, மோதிரம் பாக்ஸ்ல தான் இருந்தது. நான் செக் பண்ணனே. கொடுக்கும் போது பாத்துருக்கணும்ல. லக்ஷ்மி, நீ வேற எங்கேயாவது மோதிரத்தை வச்சுட்டியான்னு ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாரு. இல்லாத மோதிரம் இதுலதான் இருந்தது. லக்ஷ்மி, இங்க நடந்துட்டு இருக்கிறது நிச்சயதார்த்தம். இந்த மாதிரி நேரத்துல நாம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி பாரு.